ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து 11th நீட் ஃபிசிக்ஸில் ஆசிலேஷன் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆசிலேஷன்ஸ் மீன்ஸ் என்னென்னா, இதில் பீரியாடிக் மோஷன்ஸ் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன்ஸ் அப்படின்னு நம்ம ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். பீரியாடிக் மோஷன்ஸ் அப்படின்னா எமோஷன் ஒரு ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் திரும்ப திரும்ப அது நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது பீரியாடிக் மோஷன்ஸ். அப்போ நான் பீரியாடிக் மோஷன்ஸ் அப்படின்னா அப்போ அந்த இப்போ நடக்கலாம், அது மறுபடியும் நாளைக்கு இதே டைமுக்கு நடக்குமான்னு கேட்டால் அது நடக்காது. அது நான் பீரியாடிக் மோஷன்ஸ். அப்போ பீரியாடிக் மோஷன்ஸ் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, ஒரு ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஒரு மோஷன் அது ரிப்பீட்டாக நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது பீரியாடிக் மோஷன். அப்படியே அந்த ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஒரு மோஷன் அப்படி நடக்கலை அப்படின்னா அது நான் பீரியாடிக் மோஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அதை வச்சு தான் நம்ம ஆசிலேஷன் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஆசிலேஷனில் இது மீன் பொசிஷன் வச்சு ஆசிலேட் ஆகும். நான் ஆசிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நாட் மீன் பொசிஷன் வச்சு மூவ் ஆகும். அப்போ இது டூ அண்ட் ஃப்ரோ, முன்னும் பின்னும் அலைவுறும் அர்த்தம், டூ அண்ட் ஃப்ரோ. ஸோ அப்போ இதுதான் நமக்கு வந்து மீன் பொசிஷன் வச்சு ஆக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதுதான் மீன் பொசிஷன். அப்போ இந்த மீன் பொசிஷன் வச்சு ஒரு வேஸ் வந்து இப்படி ஆசிலேட் ஆகுது. அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்மால் ஆம்ப்ளிடியூடாக இருக்கணும், ஸ்மால் ஆம்ப்ளிடியூடாக இருக்கணும். எனர்ஜி கன்சர்வேஷனுக்கு அப்ளை ஆகணும். ஓகேங்களா? எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் பவர் என். ஸோ இந்த மாரி ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு ஒர்க் ஆகணும். அப்போ லார்ஜர் ஆம்ப்ளிடியூடாக இருந்துச்சுன்னா அது நான் ஆசிலேஷன். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஒரு ஆம்ப்ளிடியூட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஆசிலேஷனில் ஒன் ஆஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபேக்டர்ஸ், நமக்கு ஆங்குலர் வெலாசிட்டினா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ரேடியன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுமாரி எல்லா விஷயமும் ஒரு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். ஒரு சர்க்கிளுக்கு எவ்வளோ டிகிரி? 360 டிகிரி. அப்போ இனிஷியலாக இதுதான் சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இப்போ அந்த டீங்கிற டி இஸ் ஈக்குவல் டு 0 செகண்ட்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதுதான் இனிஷியல் ஃபேஸ். இனிஷியல் ஃபேஸ் மீன்ஸ் என்னன்னா, அங்கே எந்த ஆங்கிளும் இல்லாமல் அதனுடைய ஆர்ஜின் லைன்லேயே இருக்குதுன்னு அர்த்தம். இது தட் பாயிண்ட் இஸ் டினோட்டட் என்னது? ஏ. அப்போ இந்த ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து ஆப்ஜெக்ட் வந்து என்னவாகுது அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு வந்து மூவ் ஆயிருது. அப்போ இதுக்கும் இதுக்கும் இப்போ பொசிஷன் என்னன்னு வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இதுக்கும் மேக் அன் ஆங்கிள் என்னது? தீட்டா. அப்போ இது பேஸ் லைனு, இது இன்க்ளைன். அப்போ இதுக்கு நான் பாயிண்ட் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏன்னு எடுத்துக்கிறேன். தட்ஸ் லென்த் ஆஃப் த மேன் வியூட் வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது பேஸ் லைனுக்கு நம்ம காஸ் தீட்டான்னு யூஸ் பண்ணுறோம். ஆப்போசிட் சைடுக்கு வந்து என்னது? பர்பண்டிகுலர் லைனுக்கு வந்து சைன் தீட்டான்னு யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலாவை நம்ம எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது எஸ், இது ஆர்க் ஆஃப் லென்த்னு எடுத்துக்கலாம். இது என்னது? அப்போ ரேடியன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரேடியன் இஸ் ஈக்குவல் டு ஆர்க் டிவைடட் பை ரேடியஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ரைட் கண்ணா. இப்போ நான் இது எப்படி எழுதுறேன் அப்படின்னா, ஏங்கிறது ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று ஏ வெக்டார் பிரித்து பார்த்தீங்கன்னா அப்போ ஏஎக்ஸ் ஐ கேப்னு பிரிச்சுக்கலாம், ப்ளஸ் ஏஒய் ஜே கேப்னு பிரிச்சுக்கலாம். அப்போ நான் எத்தனை டைமென்ஷனில் எடுத்துருக்கிறேன்னா 2 டைமென்ஷனில் எடுத்திருக்கிறேன். அப்போ ஏஎக்ஸுங்கிறது பேஸ் காம்பனண்ட் யூசிங் காஸ் தீட்டா. அப்போ பேஸ் காம்பனண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போட்டனியஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது அட்ஜசன்ட், இது ஹைப்போட்டனியஸ். அப்போ ஏ தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா ஏஎக்ஸ்ன்னு பிரிச்சுக்கிறேன். அப்போ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? ஏ காஸ் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். தட்ஸ் எக்ஸ் காம்பனண்ட்.
அடுத்தது sin theta, that's perpendicular component. அதான் முன்னாடி perpendicular component சொல்லியிருப்பேன். அப்போ sin theta ay is divided by a. அப்போ y component அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ ay is equal to a sin theta அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இதில் ஏங்கிறது தான் ஆம்பிளிடியூட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, ரைட். அப்போ இது y காம்பனண்ட். அப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு? ஒன்று y is equal to a sin theta அப்படின்னு கிடைச்சிருக்கு. இன்னொன்று x is equal to a cos theta. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்துக்கிட்டோம்னா எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஒன்று ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, இல்லை அதான் மீன் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, இல்லை எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அப்போ நம்ம மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஒரு சைன் கர்வையும் ஒரு காஸ் கர்வையும் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ட்ரிக்னாமேட்ரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா சைனோட ஆங்கிளும் தெரிஞ்சிருக்கணும், காசோட ஆங்கிளும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ 0 டிகிரியில் பார்த்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரியில் சைனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சைன் 0 டிகிரியோட வேல்யூ 0. அதே காஸ் 0 டிகிரியோட வேல்யூ 1. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு விதமாக கிராஃப் வரையலாம். அப்போ இதுதானே ஆரிஜின். இது நான் தீட்டால மென்ஷன் பண்ணுறேன். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் வெலாசிட்டி இன்ட்டு டைம் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். அப்போ தீட்டா ஈக்குவல் டு 0ல் சைனோட வேல்யூ என்னன்னு பாருங்க பார்க்கலாம், 0. அப்போ மீன் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ரைட். அப்போ மீன் பொசிஷன்லேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா இது சைன், இது சைன் கவ். அப்போ இது y இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கலாம், a சைன் தீட்டா அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். நீங்கள் தீட்டாவுக்கு என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணலாம், ஒமேகா டின்னு கூட சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ y இஸ் ஈக்குவல் டு a சைன் ஒமேகா டி அப்படின்னு கூட சப்ஸ்டிட் பண்ணிக்கலாங்கண்ணா. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரைட்மா. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காஸ் தீட்டா. இந்த காஸ் தீட்டா பார்த்தீங்க அப்படின்னா காஸ் தீட்டாவோட 0 டிகிரி, அதே 0 டிகிரியிலேயே வேல்யூ என்னது 1. தட்ஸ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், வேல்யூ ஃபார் 1. அப்போ எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்படி கர்வ் இது வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ என்னென்னு எடுத்துக்கிட்டேன் நான், ஏ காஸ் தீட்டா ஆர் இல்லைன்னா ஏ காஸ் ஒமேகா டி. தட் மீன்ஸ் இது எக்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார் எக்ஸ் ஆக்சிஸா ஆர் ஒய் ஆக்சிஸா செட் ஆக்சிஸா அப்படிங்கிறது நீங்கள் எங்கே வேணாலும் ஆரிஜினை சூஸ் பண்ணி அந்த பொசிஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரைட். அப்போ அந்த காஸ் ஒமேகா டி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, தட்ஸ் கால்ட் இது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்படி தான் நம்ம ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கணும். இது மீன் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கணும். இதுதான் பேசிக்காக ஒரு மேத்தமெட்டிக்ஸில் சைனோட கர்வும் காசோட கர்வும் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதை வச்சு நம்ம எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன். y இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, a sin தீட்டா ஆர் y இஸ் ஈக்குவல் டு என்னக்குன்னா a sin ஒமேகா டின்னு எடுத்துக்கலாம். அப்போ இதை வச்சு இந்த sin ஒமேகா டி வச்சு நமக்கு எந்தெந்த ஆங்கிளில் சைனோட வேல்யூ வச்சு, புரியுதுங்களா, ஆம்பிளிடியூட் மேக்ஸிமமாக இருக்குது மினிமமாக இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்போ மீன் பொசிஷன் எடுத்துக்கிறேன், தட்ஸ் மீன் பொசிஷன். அப்போ மீன் பொசிஷனாலே தீட்டா ஈக்குவல் டு எவ்வளோ டிகிரி இருக்கணும், 0 டிகிரி இருக்கணும். அப்போ சைன் 0 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்குன்னு அர்த்தம், 0வா இருக்குன்னு அர்த்தம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ இப்பயும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ 0, ஏன்னா சைன் 180யோட வேல்யூ 0வா இருக்குன்னு அர்த்தம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ y இஸ் ஈக்குவல் டு அப்போ என்னன்னு கிடைக்கும், ஏன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஈக்குவேஷனை நம்ம எங்கெங்கே வேல்யூ மேக்ஸிமமாக இருக்குது மினிமமாக இருக்குன்னு ஆங்கிள் சப்ஸ்டிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்கண்ணா. ஆனால் பட் நமக்கு எவ்வளோ டிகிரி இருக்குது அப்படின்னா 360 டிகிரி இருக்குது. இப்போ இந்த 360 டிகிரிலையும் ஒவ்வொரு வேல்யூயும் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம எப்படி ஈஸியாக ஷார்ட்கட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 360 டிகிரிக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈஸியாக ஷார்ட்கட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ நான் குவாட்ரண்ட்டாக பிரிச்சுட்டேன். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ இது 0 டிகிரி, இது 30 டிகிரி,
இது 45 டிகிரி, இது 60 டிகிரி, இது 90 டிகிரிக்கண்ணா. ஓகேங்களா? ரைட்மா. அடுத்தது இங்கே கீழே எவ்வளோ டிகிரி? அதே 90 டிகிரி இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? 120 டிகிரி, 135 டிகிரி, 150 டிகிரி, 180 டிகிரி. இப்போ செமி சர்க்கிள்கா வந்தாச்சு. ஓகேங்களா? அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே 21 டிகிரி, 225 டிகிரி, 240 டிகிரி. ஓகேங்களா? இது 270 டிகிரி. அப்போ இங்கேயும் 270 டிகிரி, 300, 315, 330, 360 டிகிரி இப்படி போட்டாச்சுக்கண்ணா. ஓகேங்களா? சரி, இப்போ நான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா y is equal to a sin omega t. இது ரெண்டு மெத்தடில் அழகாக சொல்லி கொடுக்க போகிறேன். டைம் பீரியட் வச்சு சொல்லி கொடுக்க போகிறேன், ஆங்கிள் வச்சு சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ sin 0வோட வேல்யூ 0, அப்போ இந்த இடத்துல ஆன்சர் 0. 30 டிகிரி, அப்போ இந்த இடத்துக்கு பதிலாக நீங்கள் 30 டிகிரி யூஸ் பண்ணுறீங்க. sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2, அப்போ ஆன்சர் a/2ன்னு வந்துடும். எஸ். அடுத்தது 45 டிகிரி சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. அப்போ 45 டிகிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்சர் 1/√2. அப்போ a/√2ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ரைட். அடுத்தது sin 60 டிகிரி. 60 டிகிரியோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னா √3/2. அப்போ √3a/2. sin 90 டிகிரியோட வேல்யூ 1, அப்போ தட்ஸ் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட். அப்போ நமக்கு தெரியும், நமக்கு ட்ரிக்னாமெட்ரியோட கன்வர்ஷன் ஆட் நம்பர் 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ வந்து மாற்றணும். அது ஈவன் நம்பர் 90 டிகிரியாக இருந்தால் ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ மாற்றக்கூடாது. அப்போ 90 டிகிரி 270 டிகிரியில் கன்வர்ஷனை மாற்றணும். 180 டிகிரிலையும் 360 டிகிரிலையும் என்ன பண்ணக்கூடாது? கன்வர்ஷனை மாற்றக்கூடாது. அப்போ மேத்தமெட்டிக் ட்ரிக்ஸ் ஃபார் என்னன்னா, இப்போ ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு மேக்ஸில் நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஆல் சில்வர் டீ கப்ஸ்ன்னு படிச்சிருப்போம். அப்போனா ஆல்னா எல்லா ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோவும் பாசிட்டிவ்ல இருக்கும். அப்போ 90 டிகிரியில் எல்லா டிகிரியும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் கொசிக்கனும் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ சைனோட வேல்யூ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லையும் செகண்ட் குவாட்ரண்ட்லையும் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ இதே வேல்யூ தான். ஓகேங்களா? இங்கே எவ்வளோ டிகிரி போட்டிருக்கேன்? 90 டிகிரி போட்டிருக்கேன். அப்போ அதே சைன் 120 டிகிரிக்கும் அதே வேல்யூ தான், 135 டிகிரிக்கும் அதே வேல்யூ தான், 150 டிகிரிக்கும் அதே வேல்யூ தான், 180 டிகிரிக்கும் அதே வேல்யூ தான். அப்போ இந்த வேல்யூ எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லையும் செகண்ட் குவாட்ரண்ட்லையும். ரைட். இப்போ தேர்ட் குவாட்ரண்ட்டும் ஃபோர்த் குவாட்ரண்ட்டும் சைனோட வேல்யூ என்னவா இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். சைனோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். ஜஸ்ட் இங்கே இருக்கிற வேல்யூவை அப்படியே ரிவர்ஸில் மைனஸில் போட்டிங்கன்னா முடிஞ்சு. அவ்வளோதான், ஈஸி. இதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அப்போ இந்த வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்போ இந்த வேல்யூ அப்போ ரிவர்ஸில் எழுதுனீங்கன்னா -a/2. அடுத்தது -a/√2, -√3a/2, தட்ஸ் -c. அவ்வளோதான். 360 டிகிரி அப்படி ஈஸியாக படிச்சோம். புரிஞ்சிச்சுங்களா? ஷார்ட்கட்டில் பண்ணோம் பார்த்தீங்களா? இப்போ இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இதுக்கு இன்னொரு டெக்னிக்கல் வேல்யூ தெரியும். இந்த வேல்யூ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே தான் ஆசிலேஷனில் சொல்லி கொடுக்குறதா ஆசிலேஷன் வேவ்ஸு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா வே ஆப்டிக்ஸ்க்கு இதுக்கு ஒர்க் ஆகும். அதேமாரி நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் 12th ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு ஒரு சாப்டர் இருக்கும். இது எல்லா இடத்துலையுமே நான் சொல்கிற மெத்தடு அழகாக சூப்பராக ஒர்க் ஆகும். அப்போ அந்த மெத்தடு என்னன்னு பார்க்கலாம். இப்போ நார்மலாக ஒரு ஆசிலேஷன் வேவ் இருக்குன்னு வச்சுட்டு, அப்போ அந்த வேவ்ல நம்ம என்ன பண்ணுறோம்? இது ஒரு கம்ப்ளீட் வேவ். ஒன் கம்ப்ளீட் வேவ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கிரஸ்ட் ஒரு ட்ரஃப் அப்படிங்கிறது ஒன் கம்ப்ளீட். இதை 360 டிகிரியில் நான் போட்டிருக்கேன். தீட்டா இஸ் ஈக்குவல் டு ω/t போட்டிருக்கேன். அப்போ 0. அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா π/2. இது 90 டிகிரி பிரிச்சுட்டு குவாட்ரண்ட். ஏன் சார் இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட்? அப்போ ரெண்டுமே சைனோட வேல்யூ, இது சைன் கர்வ் தான். அப்போ பாசிட்டிவ்ல தான் இருக்கும். அடுத்தது தேர்ட் குவாட்ரண்ட்.
அப்போ தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட். அப்போ ரெண்டுமே எதில் இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ்ல தான் இருக்கும், அதனால டவுனில் போட்டிருக்கோம். ரைட். அப்போ இது வந்து பை, இது வந்து எவ்வளவு 3π/2. ஓகேங்களா, இது 2π. எஸ், அவ்வளோதான். இது நான் ரேடியனில் சொல்லியிருக்கேன். இது ஒன் ஆசிலேஷனுக்கான டைம் பீரியட் என்ன. அப்போ ஒரு வேவ் வந்து ஒன் கம்ப்ளீட் ஆசிலேஷனுக்கு எடுத்துக்கூடிய டைம் டேக்கன் என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா டி. அப்போ டோட்டல் டைம் டேக்கன் டி இருந்தா அப்போ இந்த இடத்துல டைம் பீரியட் என்னவா இருக்கும், T/4. ஓகே, எஸ். அப்போ ஆஃப் சைக்கிளுக்கு வந்துச்சுன்னா மொத்த டைம் பீரியட் டீயா இருந்துச்சுன்னா அப்போ T/2. அப்போ T/2ல பாதி T/4. எஸ், கரெக்ட். அடுத்தது 270. அப்போ 270க்கு டைம் பீரியட் என்ன சார் அப்படின்னா T/4 தான் 90 டிகிரி. அப்போ 270 வேணும்னா 390 சார் 270. அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சு போச்சு. அப்போ 3T/4. எஸ். அப்போ இங்கே கம்ப்ளீட் என்னது 4T/4 வரும். தட்ஸ் கால்ட் டீன்னு எடுத்துக்கலாம். இதுதான், இவ்வளோதான் சிம்பிள் சிம்பிள் சிம்பிள். அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அழகா நீங்கள் டைம் பீரியடை இப்போ கால்குலேட் பண்ணுறது ஐடியாவோட நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. 90 டிகிரிக்கு T/4. எஸ் சார். இதை 45 டிகிரிக்கு மாற்றணும் அப்படின்னா ஈஸியாக மாற்றிடலாம். அப்போ T/8 அவ்வளோதான். ஏன் சார் இது எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா இப்போ 2 × 45 = எவ்வளோன்னு எடுத்துக்கலாம், 90 டிகிரி. இந்த 90 டிகிரிக்கு தான் நான் என்னென்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T/4. எஸ். அப்போ எனக்கு 45 தான் வேணும். அப்போ அந்த 2 கீழே டிவைடில் பண்ணிங்கன்னா அப்போ 45 டிகிரிக்கான டைம் பீரியட் எவ்வளோ எடுத்துக்கலாம், T/8. அவ்வளோதான், முடிஞ்சு. அப்போ ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் நீங்களே ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ரைட்டுங்களா. அடுத்தது 180 டிகிரி. அப்போ 180 டிகிரிக்கான டைம் பீரியட் என்னன்னு பார்த்துருக்குறோம், T/2. இதை நீங்கள் 60க்கும் மாற்றலாம், நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க, 3 × 60 டிகிரி = T/2. உங்களுக்கு நமக்கு என்ன டைம் பீரியட் வேணும், 60 டிகிரி டைம் பீரியட் வேணும். அப்போ அந்த 3 டிவைடில் பண்ணிட்டீங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ 60 டிகிரியோட டைம் பீரியட் என்னன்னு பாருங்க பார்க்கலாம், T/6. ஓகேங்களா. சரி, இதுல இருந்து நீங்க எந்த டிகிரி கொண்டு போகலாம், 30 டிகிரி கொண்டு போகலாம். அப்போ 30 டிகிரி, அப்போ 2 × 30 டிகிரி = T/6. அவ்வளோதான். ஒரு லிங்க் எடுத்தா அப்படியே கொண்டு போகலாம். இப்போ நமக்கு 30 டிகிரி தான் வேணும். இந்த 2 இதால மல்டிப்ளை பண்ணிட்டா அப்போ T/12. அப்போ T/12ங்கிறது 30 டிகிரியோட டைம் பீரியட். அவ்வளோதாங்கண்ணா. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பேசிக்காக இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா. சரி, அடுத்தது இப்போ நான் வேவ் லென்த்தையும் அழகாக சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ பாருங்க. ஓகே, இது வேவ் லென்த்துக்கு என்னது, லாம்டா. அப்போ இது என்னன்னு எடுத்துக்கலாம், λ/4. இது என்னன்னு எடுத்துக்கலாம், λ/2. அப்போ இது என்னன்னு எடுத்துக்கலாம், 3λ/4. அப்போ இங்கே என்னது, லாம்டா. அப்போ இதில் நீங்கள் என்னென்னலாம் நோட் பண்ண வேண்டியது, இப்போ பாருங்க, 0 டிகிரி, 30 டிகிரி, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. ஓகே, சரி. இதுக்கான ரேடியன் என்ன, 0. இதுக்கு ரேடியன் எவ்வளோ வரும், 5/6. ஓகேங்களா. இதுக்கு என்ன ஆன்சர் வரும், 5/4. இதுக்கு என்ன வரும், 5/3. இதுக்கு என்ன வரும், 5/2. எஸ், ரைட். அப்போ இதுக்கான டைம் பீரியட் இது ரேடியன். ஓகேங்களா. ரைட். அடுத்தது டைம். ஸோ டைம் பீரியடு 0. 30 டிகிரிக்கான டைம் பீரியடு T/12. அதே 45 டிகிரிக்கான டைம் பீரியடு T/8. இதே பார்த்தீங்க அப்படின்னா T/6. இதுக்கான டைம் பீரியட் T/4. அவ்வளோதான். அப்போ இங்கே வேவ் லென்த் லாம்டான்னு போட்டிங்கன்னா அப்போ என்னென்னு எடுத்துக்கலாம், 0. ஓகேங்களா. இப்போ என்ன போட்டிருக்கேன், 30 டிகிரிக்கு. அப்போ நீங்கள் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே எங்கெல்லாம் டீன்னு இருக்கோ அந்த இடத்துல லாம்டான்னு போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ λ/12, அடுத்து λ/8, அடுத்து λ/6, அதுக்கு λ/4. ஈஸி. ஸோ இந்தமாரி சிம்பிள் கால்குலேஷனுக்காக நம்ம எப்படி டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும்.